4 குழி இளங்கண்டு. இதில் தண்ணி தொட்டி எதுவும் நம்மளுக்கு இல்லைண்ணே. அந்த தண்ணி பூரா இங்கேயும் பாயுது. அதான் அதே நம்மளுக்கு ஒட்டின மாணிக்கு தானே இருக்குது. இது இந்த புளி மரம் பெரம்போக்கா? போலாமா பாபா? இந்த இடம் 13 சென்ட். அந்த 75 குழிக்கு உடையான் குளம்ங்கிற இடங்கிறது நம்ம அந்த தோட்டத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை ஆற்றுலேருந்து கொண்டு வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. உள்ளே விட்டுறாங்க. உள்ளே விட்டுட்டு பம்பிங் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எத்தனை சர்வீஸு சொன்னார்? இங்கே மட்டும் 30 ஹெச்பி ஆற்றுக்கும் கிணத்துக்கும். ஆமாம், அது 80 ஹெச்பி டோட்டலு. எல்லாமே ஃப்ரீ சர்வீஸு. போரும் விழுகுது. போர் இல்லை. அந்த தண்ணியும் விழுகுது, ஆற்று தண்ணியும் விழுகுது. இந்த 13 சென்ட் நம்மளுக்கு பாத்தியப்பட்டது. இடத்த வாங்கி தனியாக ஸ்பெஷலாக எடுத்து அங்கேருந்து பம்பிங் பண்ணுறாரு. அது பார்த்தாச்சு. இது ஒரு 5 குழி. அந்த மொத்தத்துக்கு எல்லாம் சேர்ந்து 75 குழி. இது இளமரம். 5 குழிங்க தான் 5030 3 ஏக்கரு. அது 4000 6 ஏக்கர் சில்லற. இந்த பக்கம் இந்த பந்தலை வாங்கி 2 பக்கமே இது நிலந்தேன். அவங்க நிலந்தேன். இந்த பந்தலை வாங்கி தரமாட்டாருன்னு ஒரே காம்பவுண்டா தேவைப்பட்டா வாங்கி தந்தேன். இந்த பந்தலை வாங்கி தரேன், உங்களுக்கு வேணா வாங்கி தரேன்ட்டார். இன்னும் காப்பு ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஏய்க்கு இல்லாமல் அப்போ அந்த நடுவில் உள்ளது மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அது போக ஏய்க்கு 9 ஏய்க்கும் போக அது போக உங்களது 60 குழி. இந்த ஊட ஒரு 12 குழி இருக்குன்னு சொன்னாங்க. அதாங்க ஏய் இது அதே இதுதான். இல்லை இல்லை, அது வேற. இந்த பிளாட் தான் 12 இது 12 குழி. அதுதான் 12 குழியும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம். 60 குழி. ஆமாம், 60 வணக்கம், ஸ்ரீராம் ஈஸ்வரராமன் பேசுகிறேன். இப்போ ஒரு 75 குழி நிலம் கம்பத்தில் பக்கத்தில் புதுப்பட்டியில் இருக்குது. கம்பம் புதுப்பட்டி. இது வந்து இரட்டை காப்பு முறையில் வச்சுருக்காங்க. நல்ல கிளைமேட் உள்ள இடம். 75 குழினா பெருக்கி பாருங்கள். 100 ஆளை பார்த்து 75ங்கிறது 60 ஆளை பெருக்கி 100 ஆளை பார்த்தீங்கன்னா ஏக்கர் வரும். குழி 20 லட்சம் சொல்கிறாங்க. அதாவது ஏக்கர் 30 லட்சம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குறைச்சி பேசலாம். இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேற்கு மலை தொடர்ச்சி வெட்டி சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும். தேனி மாவட்டம். 75 குழியுமே நல்ல ஒரு இதே மாதிரி மரமும் 75 குழின்னா 7,42 5,30 48 ஏக்கருக்கு மேலே 50 ஏக்கர் வந்துடுது. குழி 20 லட்சம் 60 சென்ட்டுக்கு. அப்போ அதை நீங்கள் பெருக்கிக்கிங்க. 100 சென்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு ஏக்கருக்கு. கிணறு இருக்குது. பாம்ப்ஸ் முறையில் அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. சொட்டு நீர் போட்டிருக்காங்க. தண்ணி ஓப்பனாக வெட்டி விடுறாங்க. பெரிய மரமே 80 மரம் குலுக்கி வச்சுருக்காங்க. 60 மரம் குலுக்கி வச்சுருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 25,000 காய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மரம் வந்துருச்சு. இந்த மரமும் காப்புக்கு வந்துடும். நல்லா உரல் போட்டு இந்த வெட்டிகிட்ருக்காங்க காய். தார் ரோட்லேருந்து 600 மீட்டர் வந்து
டாரஸ் வண்டியெல்லாம் போகும் ஓட பாதை தான் இது, மண் பாதை. அந்த மண் பாதை பின்னாடி ரோடு அகலம், அதோட அகலம் 26 அடி. ஆக வந்து தார் ரோட்டில் வந்து ஒரு 600 மீட்டர் நீங்கள் உள்ளே வந்துட்டால் போதும். காய் வந்து தேங்காய்க்கு வெட்டுற காய். இந்த இளமரம் பாருங்கப்பா, பெரிய மரமும் மேலே இருக்குது. அப்போ 2 வருமானம் வரப்போகுது. இன்னி இந்த மரம் வந்து சேர்ந்துருச்சு பாருங்கள். இது பக்கத்தில் இந்த மரம் இருக்குது, அது அந்த மரம் இருக்குது, அது இருக்குது. தேனி மாவட்ட சொத்து தான் இது. பாருங்கள், மரத்துக்கு மரம் ஊட வச்சுருக்காங்க, தண்ணி செலும்பாக இருக்குது. அதனால் எல்லா மரமும் நல்லா வருது. ஆற்று தண்ணி முள்ளையாறுலேருந்தே எடுத்துருக்காங்க தண்ணி. பக்கம் தானா இப்போ ஆறு? ஆ ஆமாம், புதுப்பட்டியில் போகிற ஆற்று தண்ணியிலேருந்து வந்துடுது இங்கே. சரி, வந்து அந்த தண்ணி எதில் இறக்குறாங்க? ஆமாம், சரி சரி. அந்த தொட்டியில் இறக்கி அங்கேருந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. இங்கே 6 போரு. அதுக்கு இலவச சர்வீஸ் எத்தனை இருக்குது? ஒரு 5 சர்வீஸ் இருக்குமா? சரி சரி. அப்போ தண்ணி ஆற்று தண்ணியும் வருது, தண்ணி பிரச்சனை இல்லை. அந்த காலத்தில் 1 கோடி அடே அப்பா, பரவாயில்லையே. இதுக்கு ஆற்று கிணறு ஒன்று இருக்குது. அங்கேருந்து பம்பிங் பண்ணி இங்கே 3 தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க. அந்த தண்ணி தொட்டியிலிருந்து இப்போ பூஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கிட்டு கிணறு இருக்குது. அதாவது ஆற்றுக்கிட்ட ஒரு கிணறு வாங்கி அந்த இடத்துலேருந்து பூஸ்ட் பண்ணுறாங்க. இந்த 3 தண்ணி தொட்டிக்குள்ளேயும் போடுறாங்க. மொத்தம் 80 ஹெச்பி இருக்கா? அங்கே ஆத்தொட்டி சரி. அந்த இடைய குளத்துல வந்து விழுகுது தண்ணி. அங்க இருந்து பம்ப் அடிச்சு இங்க 10 ஹெச்பி அந்த இடைய குளத்துல இங்க பம்ப் அடிச்சு இங்க வருது. இங்க 50 ஹெச்பி சர்வீஸ் இதுக்குள்ள இருக்கு. தோட்டத்துக்குள்ள 50 ஹெச்பி சர்வீஸ் இருக்கு. டோட்டல் வந்து 80 ஹெச்பி சர்வீஸ். 80 ஹெச்பி சர்வீஸ் 80மே ஃப்ரீ. 80மே ஃப்ரீ. தண்ணி தொட்டி எத்தனை இருக்கு? தண்ணி தொட்டி எல்லாம் கிடையாது. 4 தண்ணி தொட்டி இருக்கான். மொத்தம் 4 இடையங்குளத்தில் 1, இங்கே தோட்டத்துக்குள்ள 3 இருக்குன்னாரு. ரைட்டு, 4 தொட்டி. ஆமாம், அங்கே இருந்து தொட்டியிலேருந்து சொட்டுன்னு இருக்க இது பம்பிங் பண்ணுறாங்க. சரி, தொட்டி